ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 22 ப்ளவுஸ் இருக்குது, அது 4 நாளில் முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எல்லாமே கட் பண்ணியுமே வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து டே ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன்னா 6 ப்ளவுஸு. இதில் நார்மல் ப்ளவுஸ் வந்து 4ம் 2 லைனிங் ப்ளவுஸும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 2 லைனிங் ப்ளவுஸ்க்குமே saree வந்து முந்தி அடிக்கணும், saree ஃபால்ஸும் வைக்கணும். இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னைக்குள்ள டார்கெட் வந்து முடிஞ்சது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மணி வந்து எத்தனை அப்படின்னா ஒரு 11 மணி இருக்கும். இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையில். இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் முடிச்சிட்டேனா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து நான் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் உட்காந்துருக்கேன் தைக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, அக்கா நீங்கள் தான் ஒரு நாளைக்கு 4, 5 ப்ளவுஸ் தைப்பீங்களா, இது என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 10 நாளாக வந்து கண்டினியூஸாக ப்ளவுஸ் தைக்கல. 1, 2 அந்த மாதிரி தான் தைச்சிட்டு இருந்தேன். திரும்ப வந்து பேக் டு நம்ம வந்து தைச்சி தான் ஆகணும். ஏன்னா நிறைய ப்ளவுஸ் ஆர்டர் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பரவாயில்லக்கா உடம்பு சரியாயிட்டு அப்புறம் நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பெண்டிங் அதிகமாக வைக்க வைக்க என்ன ஆகும்னா நமக்கு டென்ஷன் ஆகும். எல்லாரும் ஒரே டைமில் கேட்கும்போது நம்மளால தைக்க முடியாது. அதனால திரும்பவும் நம்ம பேக் டு வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளால முன்ன மாதிரி தைக்க முடியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்சம் வந்து கேப் விட்டதுனால கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து காலைல ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எப்போ முடியும்னு தெரியாது. இன்னைக்கு முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா வந்து நான் தைக்காம இருக்கேன்க்கா, மிஷின் கிட்டயே போகாம இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்றவங்க, இத வந்து சேலஞ்சா எடுத்து நீங்களுமே பண்ணுங்க. உங்களுக்குமே கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஏன்னா நான் தனியா தைக்கிறதுக்கும் யார் கூடயாவது சேலஞ்ச் பண்ணி தைக்கும்போது இன்னுமே ஃபாஸ்ட்டா தைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணும். இன்னொன்னு, இது வந்து நான் அவசரமா இப்ப தைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய ப்ளவுஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. நான் 4 நாளா தைக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வந்துட்டே இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு வீட்ல வந்து நிறைய ப்ளவுஸ் இருக்கிற மாரி இருக்கு. அதனால தான் வந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இடையில நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுக்காக தைக்கிறவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம வருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க அப்படி யோசிச்சுக்கிறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு வீட்ல வந்து வேலை பார்க்குறோம். அது போக தொழிலும் பண்ணோம் அப்படிங்கும்போது, இன்னுமே நம்ம வந்து நெறைய வேலை பார்க்குற மாரி தான் இருக்கும். வீட்டு வேலையே வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அது போக நம்ம ப்ளவுஸும் தைக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம ஹெவியா ஒர்க் பண்ற மாரி தான் இருக்கும். அதுக்கு தக்கன ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் வந்து கொஞ்சம் உடம்ப கொஞ்ச நாளா வந்து கவனிக்காம விட்டதோட ரீசன் தான் அது வந்து இப்படி ஆயிட்டு. மத்தபடிக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அதனால டெய்லர்னா இவ்வளோலாம் வருமாக்கா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு, தூங்குற டைம் நல்லா தூங்கிட்டு, நான் தச்சோன்னா போதும். என்ன பொறுத்தவரைக்கும் வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணணும்னு நெனைக்கிறேன்க்கா. நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூ. 500 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன். இல்ல ஒரு ரூ. 300 சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிறவங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா போதும். தாராளமா ரூ. 200லேருந்து ரூ. 500 வரைக்கும் தாராளமா சம்பாதிக்க முடியும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்கன்னா, டெய்லரா இருக்கணும், வீட்லேருந்து ஸ்டிச் பண்ணணும்னா காலையில உட்காரணும், நைட் வரைக்கும் தைக்கணும், இதுக்கெல்லாம் வீட்டு வேலையும் பார்க்கணும், நம்ம உடம்பு வம்பா போயிரும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ குயிக்கா வந்து அந்த வேலைய பார்க்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில பேர் என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்பீடா எப்படிக்கா தைக்க முடியும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க ஒரு நாளைக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து நான் சொல்றத ரிலேட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நீங்க ப்ளவுஸ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒருத்தங்கட்டருந்து கத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்புறம் பேக்கு இப்படி ஒண்ணொன்னா தச்சு, ஒரு ப்ளவுஸ முடிக்கிறதுக்கு 1 வீக் இல்ல 4 நாளாவது எடுத்திருப்பீங்க. இல்ல 3 நாள் எடுத்திருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு உங்களால 1 நாள்ல ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியுது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1/2 நாள்ல ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துல, 3 மணி நேரத்துல தைக்க முடியும். அப்புறம் 1 ஹவர்ல தைக்கிற மாரி பழகுவீங்க. அப்புறம் ஒரு 40 நிமிஷத்துல தைக்க ஆரம்பிச்சுருவீங்க. இப்படி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் டைம கம்மி பண்ணிட்டே வருமே தவிர, மத்தபடிக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எனக்கு நான் வச்சிருக்கிறது வந்து பவர் மிஷின். மிதிக்கிற மிஷின விட பவர் மிஷின்ல கொஞ்சம் ஸ்பீடாவே தைக்க முடியும். இன்னொன்னு, தைக்கும்போது எல்லாமே ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு தைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால சீக்கிரமா தைக்க முடியும். நெறைய ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா, "எப்படிக்கா ஸ்பீடா தைக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்றீங்க. எனக்கு புரியல. எப்பவும் போல நம்ம கயிறு வந்து ரெடி பண்றோம். பட்டி ரெடி பண்றோம். ஃப்ரண்ட் ரெடி பண்றோம். பேக் ரெடி பண்றோம். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து ஜாயின் பண்றோம். இதுக்கப்புறமா கைய ஜாயின் பண்றோம். ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்றோம். இவ்வளதான் வந்து நம்ம எப்பவுமே ரெகுலரா ப்ளவுஸ்னா இத தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெகுலரா அடுத்தடுத்து நம்ம இத தான் பண்றோம் அப்படின்னா, நமக்கு கை வந்து பழகிரும். அதே மாரி எல்லாமே கட் பண்ணி ரெடியா
டேபிள்ல இருந்தா மட்டும் தான் நம்மளால 40 நிமிஷம் தைக்க முடியும். நான் அந்த இடத்துல உட்காந்து தான் கிராஸ் பீஸ் வெட்டுவேன். அந்த இடத்துல உட்காந்து தான் நான் வந்து பட்டி எடுப்பேன். நான் வந்து மிஷின்ல உட்காந்துக்கிட்டே வந்து வீட்ல உள்ள சமையல் வேலையும் பார்த்துக்குவேன் அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. அப்ப 2 மணி நேரம் ஆக தான் செய்யும். நெறைய பேர் அத டவுட்லயே கேட்குறீங்க. ஒரு நாள் வந்து லைவ்ல வீடியோ ஃபுல்லாவே போடுறேன். மினிமம் வந்து லைவ் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். மத்தபடிக்கு 1/2 அன் ஹவர்ல ஒரு ப்ளவுஸ வந்து தச்சு முடிக்க முடியும். அது எப்படி முடியும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. டேபிள் மேல நீங்க வந்து உட்கார்ந்ததுலேருந்து, நீங்க வந்து கடகடன்னு வந்து அடுத்தடுத்து நீங்க எப்படி தைப்பீங்களோ, அதே மெத்தட்ல தைங்க. ஆனா, கொஞ்சம் வந்து இதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிற மாரி ஒரு ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களால தைக்க முடியும். கஷ்டம்லாம் கிடையாது. நெறைய பேர் என்ன நெனைக்கின்னா, வீடியோக்காக நான் ஃபாஸ்ட்டா வைக்கிறேன். அதனால தாங்க நீங்க 1/2 அன் ஹவர்ல தைக்கிறேன். அப்படி கிடையாது. நான் ஒரு ப்ளவுஸ வந்து 1/2 அன் ஹவர்ல தான் தைப்பேன். எந்த ப்ளவுஸ்க்கு வந்து டைம் எடுக்கும் அப்டின்னா, அந்த ஸ்கேலப் டிசைன்லாம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து டைம் எடுக்க தான் செய்யும். டைம் எடுத்து தச்சா தான் அது தைக்க முடியும். மத்தபடிக்கு நார்மலா தைக்கிற ப்ளவுஸோ, இல்ல வந்து லைனிங் ப்ளவுஸோ வந்து அடிச்சு திருப்புறனால எனக்கு பெரிய வேலையா ஒண்ணுமே தெரியாது. இல்ல நான் கிராஸ் பீஸ் வச்சு அடிப்பேன்னாலும், அதுல வந்து அடிச்சு நீங்க திருப்பி திரும்ப தையல் போட போறீங்கனாலும் ஒண்ணும் கிடையாது. எம்மிங் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து அடிச்சு திருப்பதாலும் சரி, எதுவுமே ஒரு 5 நிமிஷம் தான் முன்ன பின்ன காமிக்குமே தவிர, மத்தபடிக்கு மேக்ஸிமம் உங்களால வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ 45 நிமிஷத்துல தைக்க முடியும். நார்மல் ப்ளவுஸ உங்களால ஒரு 1/2 மணி நேரத்துல தைக்க முடியும். உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மிஷின்ல உட்காந்துட்டு நான் தச்சுட்டு இருந்தேங்க. ஃபோன் வந்துச்சு. நான் ஃபோன் எடுத்து பேசினேன். அப்புறம் திரும்ப உட்காந்து தச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா லேட் ஆக தான் செய்யும். நீங்க மிஷின்ல உட்கார்ந்ததுலேருந்து அந்த ப்ளவுஸ முடிக்கிறதுக்கு வரைக்கும் நீங்க எந்திக்காம இருந்தா தான் உங்களோட கால்குலேட் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்க ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இன்னும் ஒரு சில பேர் சொல்றது என்ன அப்டின்னா, "அக்கா நீங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, இவ்ளோ சார்ஜ் பண்றீங்க" அப்டின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ரூ. 110 வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கும், லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 220 வாங்குறேன். ஒரு சில பேருக்கு இது அதிகமா தோணும். எதுக்கு அதிகமா அப்டின்னா, நான் இருக்கிறது வந்து சிட்டி. அதனால இங்க வந்து ஒரு ப்ளவுஸுக்கே வந்து ரூ. 400 சார்ஜ் பண்றாங்க கடையில. நான் அதுல பாதி தான் வந்து சார்ஜ் பண்றேன். அதனால எனக்கு இது பெருசா தெரியல. இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு ப்ளவுஸ வந்து தைக்க குடுக்குறாங்க அப்டின்னா, எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ளவுஸ்க்கு அளவுக்கு இருக்க தேவையான துணிய குடுக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. பட்டிக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற துணி எல்லாமே நான் கடையில காசு குடுத்து தான் வாங்கி அந்த ப்ளவுஸ்க்கு வந்து வைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து உள்ள வைக்கிற துணியும் அதே கலர்ல வேணும்னு கேட்குறாங்க. அப்ப நான் எல்லா கலர்லயுமே ப்ளவுஸ் துணி வந்து லைனிங் வாங்கி வைக்கிற மாரி இருக்கு. இது போக சில பேருக்கு வந்து பைப்பிங் கேட்குறாங்க. பைப்பிங்னா சாரீலேருந்து கட் பண்ணக்கூடாதாம். நம்ம வந்து அடிஷ்னலா நமக்கு வந்து அந்த கலர்ல வேணும்னா, அப்ப நான் சில்க் காட்டன்லேருந்து ஒரு ஹாஃப் மீட்டர் வந்து எல்லா கிளாத்லயும் எடுத்து வைக்கிறேன். இதுக்குமே எனக்கு வந்து இது தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் நான் சேர்த்து தான் வந்து அந்த ப்ளவுஸ்ல வந்து அமௌண்ட்டா வைக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து வீடியோ பார்க்குறவங்க, நீங்க எந்த ஊரு? உங்க ஊர்ல என்ன அமௌண்ட் வாங்குறாங்க கடையில? நீங்க வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது போக நம்ம வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் அதாவது ஸ்கேலப் டிசைன் பண்றேன் அப்படின்னா, அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு நான் ரூ. 400 சார்ஜ் பண்றேன். அதுல வந்து இருக்கிற டிசைன பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு ஸ்கேலப் வந்து பேக்ல மட்டும் தான் வேணும். கைக்கு வேண்டாமாங்க. ஒரு சில பேர் வந்து கைக்கு வேணும். பேக்குக்கு வேண்டாமாங்க. 2 பக்கம் வேணும் அப்டின்னா வேற அமௌண்ட்டு. அதே மாரி ஒவ்வொரு டிசைன பொறுத்து தான் அந்த அமௌண்ட்டு. அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குறோம், அதுக்கு என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்றோம் அப்டிங்கிறத பொறுத்து தான் அமௌண்ட் வரும். ஒரு சில பேருக்கு டவுட் என்ன அப்டின்னா, இப்ப சாரி கலர்ல வந்து கிளாத் எடுத்து தைக்கிறாங்கல்லக்கா, அந்த சார்ஜ வந்து நம்ம கஸ்டமர்ட்ட தானே வாங்கணும் அப்டி ஆமா கஸ்டமர்ட்ட தான் வாங்கணும். அவங்க கிட்டயே வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஆ நெறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. நம்ம வெளியில போய் எடுத்து குடுக்குறோம் அப்டின்னா, அந்த பில்லோட கேட்பாங்க. ஒரு சில பேர் நம்பல அப்டின்னா, இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படுது அப்டின்னா, அவங்க கஸ்டமர்ட்டயே குடுத்து நீங்க வந்து இது ஒரு 1/2 மீட்டர் மட்டும் எடுத்துட்டு வாங்கக்கா அப்டிங்கிற மாரி சொல்லிருங்க. இல்ல நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் எவ்வளோ அமௌண்ட் அப்டிங்கிறத அந்த கடையில வச்சே நீங்க வந்து சொல்லிருங்க. சொல்லிட்டு எடுக்கலாமா? இந்த அமௌண்ட் நீங்க தான் குடுக்க வேண்டியது வரும் அப்டிங்கிறத தெளிவா சொல்லிட்டு நீங்க வந்து ப்ளவுஸ் மாடல் தையுங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு சில பேர் என்ட்ட கேட்கறது, "அக்கா நீங்க வந்து ஆ தைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு வந்து வீட்டு வேலைய எப்படிக்கா ஹேண்டில் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். 3 பேருக்கு காலையிலயும் மதியமும் சமைச்சுருவேன். நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு ஆ பாப்பா வந்து டியூஷன்லேருந்து வருவா. அதனால அந்த டைம்ல வந்து நான் நைட் டிஃபன் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் அவ வர்றதுக்குள்ள. அவ்வளோதான். அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தலாம் கழுவிட்டு, நைட்டு வந்து எத்தன ப்ளவுஸ் தைக்கணுமோ, அது வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிருவேன். எப்பவும் எப்டினாலும் ஒரு 10 மணிக்கு நான் தூங்க போயிருவேன். காலையில ஒரு 6:30க்கு தான் எந்திப்பேன். நெறைய பேருக்கு என்னன்னா, நெறைய தைக்கிறாங்க அப்டின்னா, நைட்லாம் அவங்க வந்து முழிச்சிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு காலையிலேயே 4 மணிக்கே எந்திரிச்சு வேல பார்ப்பாங்க அப்டிங்கிற மாரி தோணும். எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்ல. நான் எப்பவும் போல 6:30
மணிக்கு எந்திரிச்சு என் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு எப்பவும் போல தான் நான் 10 மணிக்கு வந்து தைப்பேன். ஒரு சில கஸ்டமருக்கு நான் அவசரமா குடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ப்ளவுஸ என்னால தைக்க முடியல அப்டின்னா, காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு காலைல தைப்பேன். மத்தபடிக்கு டெய்லியுமே வந்து காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு தைக்கிறது அப்டிலாம் நான் வந்து எப்பவுமே பண்ண மாட்டேன். இன்னொன்னு நான் இன்னைக்கு என்ன ப்ளவுஸ் தைக்கணும்னு நெனைக்கிறேனோ, அந்த ப்ளவுஸ மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஒரு வேள ஒரு ப்ளவுஸ் முடியல அப்டின்னா, அடுத்த நாள் அத சேர்த்து தச்சுக்கிடுவேனே தவிர, மத்தபடிக்கு நைட்டு விடிய விடிய உட்காந்து தைக்கிறது அந்த மாரி வந்து ஃபெஸ்டிவல் டைம தவிர மத்த டைம்ல நான் பண்ண மாட்டேன். அதே மாரி இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் நான் தைக்கணும்னு நெனச்சிருக்கேன். ஒரு வேள எனக்கு வந்து வெளியில போற வேல இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையினால நான் வெளிய போ வேண்டிய வேல இருக்கு. இன்னைக்கு தைக்கல அப்டின்னா, நான் வந்து நைட்டு வந்தோனே அத கட் பண்ணி இருக்கு அப்டின்னா, மேக்ஸிமம் தைக்க டைம் இருக்கான்னு பார்த்து தைக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஏன் அப்டின்னா, ஏன்னா இதையும் சேர்த்தேன் அப்டின்னா, நாளைக்கு தைக்கிறதும் சேர்த்து எனக்கு அதிகமாகும் அப்டிங்கிறனால, வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தைக்க உட்காந்துருவேன். இது வந்து என்னோட பழக்கம். இத வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியில போயிட்டு வரும்போது நம்மளே டயர்டா இருப்போம். அப்ப என்ன பண்ணுவேன் வந்துனா, வீட்ல வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்ப வந்து மிஷின்ல உட்காருவேன். இது வந்து என்னோட பழக்கம். இத வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்களுமே வந்து அந்த மாரி தைக்க ஆரம்பிக்கலாம். எப்பவுமே வந்து வீட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்டின்னா, நீங்களும் ஒரு வருமானம் சம்பாதிச்சு, வீட்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தேவைக்கு பயன்படுத்துனீங்க அப்டின்னா, நானும் இந்த பொருள் வாங்கி போட்டேன், அரிசி நான் வாங்கிக்கிறேன், சிலிண்டர் நான் வாங்கிக்கிறேன், அந்த மாரி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து வீட்ல பண்ணோம்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்குமே அது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம் அப்டிங்கிறதுக்காக எந்த இடத்துலயும் நம்ம வந்து அ அதிகாரமா இருக்கணும் அப்டிங்கிறதும் கிடையாது. அதே மாரி நம்ம சம்பாதிக்கல அப்டிங்கிறதுக்காக நம்ம இறங்கி போணும் அப்டிங்கிறதும் கிடையாது. நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது. நமக்கு இது முடியும். இத பண்ணி குடுத்தா நமக்கு ஒரு ரூ. 500 கிடைக்கும். அதுல வீட்டுக்கு ஒரு ரூ. 300 குடுக்க முடியும். என்னோட சேவிங்ஸ்க்கு ஒரு ரூ. 200 எடுத்து வைக்க முடியும் அப்டின்னா, அத பண்றது தப்பே இல்ல அப்டிங்கிறது தான் தோணும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, இத வந்து நான் வந்து விளையாட்டா தான்க்கா கத்துக்கிட்டேன். இப்போ வந்து சீரியஸாவே நான் தொழிலா எடுத்து பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து அந்த கரெக்ட்டா வந்து இந்த டைம்ல குடுக்கணும் அப்டிங்கிறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது அப்டின்னா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு குடுக்கணும்னு நெனைப்போம். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை, இல்ல வெளியில எங்கேயா போணும், இல்ல நமக்கு தைக்கிற மூட் இல்லாம இருக்கும். அந்த மாரி இருந்து நம்ம வந்து அத மாத்துவோம். இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். இன்னைக்குமே நான் இந்த ப்ளவுஸ வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சு அப்டின்னா, நூல் கட்டாயி போச்சு. திரும்ப அத உட்காந்து சரி பண்ணிட்டு, திரும்ப தான் உட்காந்தேன். இந்த மாரி வந்து எதை விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு தடங்கல் வந்துட்டே தான் இருக்கும். அத எதையுமே வந்து எடுத்துக்காம, நீங்க உங்க வேலைய பாருங்க. அதே மாரி வீட்ல இருக்கவங்க என்னாலலாம் முடியாதுன்னு சொல்றாங்கக்கா. எனக்கு பயமாவும் இருக்கு. கஸ்டமர் துணிய வந்து வம்பாக்கிருவனோ அப்படின்னு. அதெல்லாம் பயப்படாதீங்க. முதல்ல வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கும், உங்களுக்கும் தச்சு பழகுங்க. அதுக்கப்புறமா வெளியில இருந்து தைங்க. அப்படின்னாலுமே கொஞ்சம் பார்த்து கவனமா தைங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தையும் அளந்து சின்ன சின்னதா வந்து தைங்க. ஒண்ணும் தப்பில்ல. லேட் ஆனாலும் பரவால்ல. கரெக்ட்டா தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளவுஸ்க்கு வந்து அமௌண்ட் வாங்குறது நீங்க எந்த ஊரு? நீங்க எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர் கடையிலயுமே எவ்வளோ வாங்குறாங்க? அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே அது பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வாங்குற அமௌண்ட் கம்மியா? இல்ல ஜாஸ்தியா? அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.